இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் பொய்யையே மூலதனமாக கொண்டு செயல்படுகின்ற ஆளுகின்ற திமுக அரசின் ஆதரவு ஊடகமான தினகரன் ஒரு இணையதள ஊடகத்தில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் சமீபத்தில் கட்சியிலிருந்து சிலரை நீக்கியிருப்பதாகவும் அவர்களை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீண்டும் நியமித்திருப்பதாகவும் செய்தி வெளியிட்ட அந்த தினகரன் ஊடகம் அதற்கு அடுத்து இன்னொரு அப்பட்டமான பொய்யை வெளியிட்டிருக்கிறது. என்னவென்று கேட்டால், அமித்ஷா மதுரைக்கு வருவதற்கு முன்பு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் டாக்டர் ஐயா அவர்களை தைலாபுரம் தோட்டத்தில் சந்தித்து பேசிவிட்டு அவர் வெளியேறியதற்கு பிறகு தைலாபுரம் தோட்டத்திற்குள் நுழைந்த ஆடிட்டர் குருமூர்த்தி, துக்ளக் பத்திரிகையின் ஆசிரியர், எப்பொழுதும் வன்னியர் எதிர்ப்பு நிலையிலேயே இருக்கின்ற அந்த வன்னியர் எதிர்ப்பு மனநோயாளி, டாக்டர் ஐயாவை சந்தித்து பேசுவதற்கு அச்சப்பட்டு உடன் அவருக்கு ஆதரவாக சைதை துரைசாமி அவர்களையும் அழைத்து கொண்டு தைலாபுரம் தோட்டத்திற்குள் போய் பேசிய ஆடிட்டர் குருமூர்த்தி டாக்டர் ஐயாவிடம் நைஸாக பேசினாராம். கடைசியில் ஆடிட்டர் குருமூர்த்தியும் சைதை துரைசாமியும் டாக்டர் ஐயாவை மிரட்டியும் உருட்டியும் பேசினார்கள் என்று அந்த தினகரன் ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இதை பார்த்த அத்தனை பேரும், இந்த தினகரன் ஊடகம் வெளியிட்ட இந்த செய்தியை படித்த அத்தனை பேரும் இந்த தினகரன் ஊடகத்தையும் திமுகவையும் காரி துப்பி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால், இதுவரை தைலாபுரத்திற்கு வந்தவர்கள் தான் அஞ்சி நடுங்கி வெளியேறி இருக்கிறார்களே தவிர தைலாபுரம் தோட்டத்திற்குள் வந்த யாரும் இதுவரை டாக்டர் ஐயாவை எந்த இடத்திலும் மிரட்டியதில்லை, மிரட்டவும் முடியாது. மிரட்டியவர்கள் அங்கிருந்து தப்பித்து செல்வதற்கு துண்டை காணோம், துணியை காணோம் என்று ஓட்டம் பிடிக்கின்ற சூழ்நிலை தான் வரும். தைலாபுரம் தோட்டத்தில் மட்டுமல்ல, தமிழகத்தில் எங்குமே டாக்டர் ஐயாவை மிரட்டுகின்ற துணிச்சல் எவனுக்கும் இன்று வரை வரவில்லை. பாபா படத்திற்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் பேசியதற்கு பிறகு டாக்டர் ஐயாவிற்கு எதிராக ரஜினிகாந்த் ரசிகர்கள் ஆங்காங்கே கொக்கரித்தார்கள். மதுரைக்கு போகின்ற பொழுது டாக்டர் ஐயாவுடைய கார் கண்ணாடியை சேதப்படுத்தினார்கள். அதற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி என்ன நடவடிக்கைகள் எடுத்தது? அதற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களை பார்த்து ரஜினிகாந்த் ரசிகர்கள் பின்னங்கால் பிடரியில் இடிபெற ஓடி ஒளிந்த வரலாறுகளை இந்த தமிழகம் பார்த்திருக்கிறது. திமுகவை சார்ந்தவர்கள் வேண்டுமானால் நரேந்திர மோடியை பார்த்து, அமித்ஷாவை பார்த்து, இந்த ஆடிட்டர் குருமூர்த்தியை பார்த்து அஞ்சு நடுங்கலாம், அஞ்சு ஒடுங்கலாம். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் எந்த காலத்திலும் யாருக்கும் அஞ்சி நடுங்கி ஒடுங்கி வாழ்ந்த வரலாறு கிடையாது. டாக்டர் ஐயாவை பார்த்து தான் அத்தனை பேரும் அஞ்சி நடுங்கி ஒடுங்கி வாழ்ந்திருக்கிறார்கள். 1976 இந்திரா காந்தி நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்திவிட்ட பிறகு கலைஞர் கருணாநிதி மேல் அமைக்கப்பட்ட பால் கமிஷன், ரே கமிஷன், சர்க்காரியா கமிஷன், இவையெல்லாம் கருணாநிதி கமிஷன் வாங்கினார் என்று ஆதாரத்துடன் இந்திரா காந்திக்கு அறிக்கை கொடுத்த பொழுது அதிலிருந்து தப்பிப்பதற்காக இந்திரா காந்தியை பார்த்து அஞ்சி நடுங்கி ஒடுங்கி இந்திரா காந்தியுடன் கூட்டணி வைத்து காவிரி நதிநீர் ஒப்பந்தத்தை புறக்கணிக்காமல் இந்திரா காந்தியை பார்த்து அஞ்சி நடுங்கி ஒடுங்கிய கூட்டம்தான் இந்த திமுக கூட்டம், இந்த தினகரன் ஏடுகளை நடத்துகின்ற கூட்டம் என்பது நாட்டுக்கே தெரியும். நிலைமை இப்படி இருக்க, பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயாவை சைதை துரைசாமியும் ஆடிட்டர் குருமூர்த்தியும் மிரட்டினார்கள், உருட்டினார்கள் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த ஊடகங்கள் எப்படி பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றியும் டாக்டர் ஐயாவை பற்றியும் தவறான செய்திகளை தொடர்ந்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது இப்பொழுது அம்பலமாகி இருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.